ஈசானிய மூலை. ஈசானிய மூலைங்கிறது வடகிழக்கு மூலை. நார்த் ஈஸ்ட்ல வந்து மேற்கு பார்த்து இருப்பது ஐதீகம். அவங்களுக்கு பேரு சாதாரண பைரவர். அந்த பைரவர் பாத்தீங்கன்னா நாம கோயில்ல பார்க்கக்கூடிய பைரவருக்கு மீசை இருக்காது, 2 பல்லு மட்டும் அப்படி நீட்டிட்டு இருக்கும், ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும், ஒரு நல்ல கட்டுமஸ்தான தேகத்தோட நாயை வாகனமாக உடையவராக இருப்பார். இதான் நம்ம பார்க்கிறது. இது வந்து கோயிலுக்கான காவல் தெய்வமாக வழிபாடுல பண்ணிட்டு வந்திருக்காங்க. கோயிலுக்கு அவர் தான் காவல். இப்ப அந்த கோயில்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கோயிலுக்குள்ளார வரக்கூடாது. இந்த கோயில்ல வரவங்க எல்லாம் சுபிக்ஷம் வரும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உள்ளார வரக்கூடாதுன்னா பைரவர் தான் காவலாக இருந்தா. அந்த நம்ம ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பைரவருக்குன்னே ஒரு பூஜை உண்டு. அஸ்தத்துக்கு பாலகர்களுக்குன்னு பூஜை ஒன்று பண்ணுவாங்க. இந்த ஹோமம் யாகம் எல்லாம் வச்சிருப்பாங்க கலசம்னா. அஸ்தத்துக்கு பாலகர்கள் அப்படின்னா அஸ்தத்துக்கு பாலகர்கள்னாலே பைரவ வழிபாடு. இந்த 8 திக்குலையும் கோயிலை வந்து கட்டுவாங்க. இந்த கோயிலோட ஃபுல் காவலோட ப்ரொடெக்ஷன் தான் ஈசானியத்துல வீட்டில் பைரவர். அது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அல்ல. அதுக்காக சொல்ல வர, நீங்க கோயில்ல போய் ஈசானியத்துல இருக்கிற சின்ன பைரவர் இருக்காருல, இந்த பால பைரவர் வடுகர் அப்படின்லாம் அழைப்பாங்க. அந்த பைரவர் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர்ல, அது அந்த கோயிலுக்கான காவல் தெய்வம். சில கோயில்ல தெற்கு முகமாக பைரவருக்கு என்ற தனி சன்னதி ஆதி காலத்திலே இருக்கு. இப்ப வந்து பைரவன் பட்டி, அப்ப பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்துல பைரவன் பட்டி சிவன் கோயில். சிவனுக்கும் அம்பாள், இப்ப அம்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அது தெற்கு பார்த்திருப்பாங்க தனி சன்னதி, சிவன் வந்து கிழக்கு பார்த்திருப்பாரு. அம்பாளுக்கும் சிவனுக்கும் சென்றா இவரும் தெற்கு பார்த்து தனி சன்னதி வந்து பைரவன் பட்டி. எத்தனை பேர் போறீங்க? 3 பேர் தான். சரிப்பா. பைரவன் பட்டியில பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாரு. இல்ல எல்லா கோயில்லையுமே சில பிரதான, இப்ப எங்க ஊர்ல வந்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு இருக்காமையில சிவபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. சிவபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில வந்து வெளியில, கோயிலோட வெளியில, ஆனா பெரிய கோபுரத்திற்கு உள்ளார வெளியில பெரிய கால பைரவர் ஒரு சன்னதி. அது தனி சன்னதி, தனி. இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து, புதுசா இப்ப கட்டல. இப்படி பைரவர் வந்து பல விதமான இடத்துல வடுகராகவும் காலசங்காரமூர்த்தியாகவும் வீரட்டானேஸ்வரராகவும் இன்னும் எண்ணற்ற ரூபத்துல பல இடத்துல கோயில்ல இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளாதான் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் கோயில் கட்டுறாங்க. ஒரு வடிவத்தை வச்சு ஒரு அம்பால மடியில தூக்கி வச்ச மாதிரி வச்சு இப்ப பல இடத்துல கட்டுறாங்க, வழிபாடு நடக்குது. பட் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் கோயில். இப்ப பைரவர் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டார்? பைரவர் அகங்காரத்தை கொலை செய்யக்கூடியவர். பைரவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய அகங்காரத்தை கொன்று விடுவார். யாரெல்லாம் நான் எனும் அகங்காரம் கொண்டு போகின்றீர்களோ, நீங்க தான் ஒரு பிரம்மாங்க. நீ அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன் நீங்க ஒரு பிரம்மா? நீங்க தான் ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ற சக்தி உங்கள்ட்ட இருக்குல்ல. ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு உடலை படைக்கின்றீர்கள். உயிரை படைக்கின்றீர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த உயிர் அந்த உடலுக்கு செல்வதற்கு காரணமாக நீங்க இருக்கீங்க. நீங்களும் பிரம்மாவோட தொழிலை செய்யக்கூடிய. பிரம்மனோட தொழில் என்ன? படைத்தல். நீங்க எவ்வளவு பெரிய படைப்பை படைக்கிறீங்க. உலகத்திலே சிறந்த படைப்பு மனித படைப்பு. இந்த மனித படைப்பை யாரு படைச்சா? மனிதனாகி நீங்க தான் படைச்சீங்க. முதல் படைப்பை விட்டுருங்க. முதலாக ஒருத்தவனை வந்து இறைவன் படைத்தார், அப்புறம் ஒரு பெண் ரூபத்தை படைத்தார், அப்புறம் உலக சிருஷ்டி அணைச்சு. அது அங்கெல்லாம் போகலாம். நான் என்ன சொல்றேன், ஆன்மீகத்தை இப்ப இங்க பேசுவோம். ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் வச்சுட்டு, ஒரு பரசிவத்தையும் ஒரு பராசிவத்தையும் வச்சுட்டு இப்ப பேசுறாங்க. ஏன்னா ஆதாரம் கிடையாது. நம்புனீங்கன்னா ஓகே, பட் அதுக்கு ஆதாரமெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப வந்து ஆதாமையும் ஏவாளையும் இப்ப கொண்டு வா, இந்த ஏரியன் தோட்டத்துல வந்து இது ஆப்பிள தின்னாங்களாமே, அங்க ஒரு பாம்பு வச்சாமே, அந்த பாம்பு அப்ப முன்னாடி தோன்றுச்சா மனிதன் முன்னாடி தோன்றானு என்ன கேள்வி? பதில் என்ன சொல்றீங்க? அந்த பாம்புக்கு பேசல சக்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஏவாளை ஏமாத்திப்புச்சு, அந்த பாம்பு வந்து இதை கொடுத்துப்புச்சு, ஆப்பிளை கொடுத்துப்புச்சு, அப்புறம் புத்தி கேட்டு போய் ஏவாளோட பேச்சு கேட்டு ஆதாம் வந்து ஆப்பிளை கடிச்சு விட்டாரு. அவருக்கு எங்க புத்தி போச்சு? பொம்பளை வச்சு கேட்டா வாழ்க்கை நாசம் ஆகுங்கிறது ஆதாமையும் ஏவாளையும் வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். சிவன் ஒரு உலக சிருஷ்டியில ஒரு படைப்பை வந்து கொடுக்குறாரு. அதை ஹிஸ்டரி படி பார்ப்போம். அது எல்லா விதத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க பைபிள் படிச்சாலும் சரி,
குரான் படிச்சாலும் சரி, நம்மளோட இது பழமையில எடுத்து பாத்தீங்கன்னாலும் அகத்தியரோட அந்தரங்க தீட்சா விதி போன்ற நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சிருஷ்டி போல இருக்கு. படிச்சு புரிஞ்சுங்க. அப்ப வந்து ஒரு ஆணை படிக்கிறாரு, ஆணோட ஒரு இதுல இருந்து எடுத்து, ஒரு விழாயில இருந்து எடுத்து பராசக்தியை படிச்சாருன்னு வச்சுப்போம். ஆதாம் ஏவாளையும் வச்சுப்போம். அவங்க சொல்ற பேரையும் நம்மளும் வச்சுப்போம். பரசிவம் பராசக்தின்னு பேரு. ஒரு தோட்டத்துல விடுறாரு, அதுல எல்லா கனிகளும் இருக்கு, இங்க இருக்கிற எதையும் சாப்பிடாதீங்க. ஏன்னா அவங்க முதல்ல சொன்னோம் பசி தாக தூக்கம் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து நித்தியமா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு மரணம் கிடையாது, மனம் கிடையாது அப்படி இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு பாம்பு வந்து இந்த ஏவாள ஆதாம் வந்தான பண்ண நேரத்துல இந்த பாம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதான் உன்னை இறைவன் ஏமாத்திட்டு இருக்காரு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஏமாத்திச்சான். உடனே இந்த அம்மா சாப்பிட்டது இல்லாம இது பாவியானதுன்னு பத்தாம அவன் பாவம், ஆதாம் பாவம் தானே, செவனேன்னு இருந்து அவன்கிட்ட கொண்டு வந்து இந்தாங்க நானே சாப்பிட்டேன் நீங்களே சாப்பிடுங்கன்னு உன்னை திணிக்க. அப்புறம் இறைவன் தோன்றி போ, நான் சொன்னதை நீங்க கேட்கலன்னு சாபம் பெற்று சிருஷ்டி குலத்துல மரணமும் மறுபிறப்பும் அப்படிதான் உருவானதா வேதம் சொல்லுதுங்க. இந்த வேதத்திலேருந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது 2-3 விஷயம் தானே. இறைவன் நமக்கு என்ன போதித்தானோ அதை நம்ம கடைபிடிச்சா நம்ம மரணத்தை வென்று வாழலாம். இது இதுல இருந்து ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும். இறைவன் சொன்ன விஷயத்தை இறைவனே சோதிப்பான். நாம் கடைபிடிக்கின்றோமா என்று இறைவனே சோதிப்பான். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் சோதிப்பான். அந்த சோதனையை எவன் ஒருவன் ஜெயிச்சாலும் அவன் நித்தியனாக வாழ்வான். சோதனையில மாட்டிக்கிட்டவன் மாயையில மாட்டிக்கிட்டா மீண்டும் மீண்டும் இறைவனுக்கு எதிரான ஒரு விஷயத்துல போய் மாயையில மாட்டி மீண்டும் மீண்டும் பிறவி இருப்பான். இதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து இன்னையில இருந்து நீங்க யாரும் உங்க வீட்டம்மா பேச கேட்காதீங்க. கரெக்டா? அப்படின்னு போல நான் சொன்னேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறேன், இனிமா தாவோட கிளாஸுக்கே போவாரு. ஏன்னா போயிட்டு வந்துதான் சரியில்லைன்னு பாரு. ஞானத்தை புரிஞ்சுங்க. யார் சொன்னாலும் கட்டிய மனைவியாக இருக்கட்டும், பெத்த தாயாக இருக்கட்டும், கட்டிய கணவனாக இருக்கட்டும். பரசுராமரோட கதை தெரியல. பரசுராமர் யாரை வெட்டினாரு? பெத்த தாயை வெட்டி தூக்கியாங்க. யார் சொல்லி? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வார்த்தைக்கு வாழ்ந்தவர் யாரு? பரசுராமர். பெத்த தாய் தானே உலகத்துல பெருசுங்கிறீங்க. ஒட்டுமொத்த ஹிஸ்டரியிலேயே பெரிய தாய் தான் பெருசுன்னு சொன்னாலும் பரசுராமரோட கதையை எடுத்து நம்ம ஆன்மீகத்துல பார்க்கும்போது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறதுக்கு என்னங்க என் தகப்பன் சொன்னாரா தூக்கிட்டு போட்டார். எல்லாத்துக்குமே, அதாவது நாம செய்கின்ற எல்லாத்துக்குமே ஒரு எதிரான ஒரு விஷயம் இருக்கா, புரிஞ்சுங்க. ஆன்மீகத்தை தேடி கண்டுபிடிங்க. ஒரு பாசத்தை நீங்க அப்பதான் கடக்க முடியும். அப்ப இறைவன் நமக்கு என்ன நியதியாக வைத்திருக்கா அந்த நியதிக்குள்ளார வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த நியதி என்ன? இறைவன் பேசுறான், அதை கேட்கறதுக்கு நான் செவியை கொஞ்சம் பொறுமையா, வெளியில பேசுறது ஏகர் இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் இறைவன் என்கிட்ட பேசுறானா, இறைவன் ஏதாச்சும் என்கிட்ட சொல்றானா அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களோட அறிவு வந்து. இப்போ பைரவ அவதாரம்ங்கிறது முழுக்க அகங்காரத்தை கொலை செய்வது. நான் எனும் அகங்காரம் எப்பொழுது என்னை விட்டு போகின்றதோ அப்பொழுதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் யார் என்பதை எனக்கு தெரிந்தால் மட்டும்தான் என் உடல் என்னவாக இருக்கின்றது, இந்த உடல் ஆலயமாங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு பிலாசபி, இன்னைக்கு ஒரு கருத்துங்க. ஊனுடல் ஆலயம்னு திருமூலர் சொல்லியிருக்காங்க. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடலே ஆலயம்னு யாரு? திருமூலர் நாயனார் சொல்லியிருக்காங்க. அதை நான் நம்புறேன். இது ஒரு கருத்து, இது ஒரு பிலாசபி, சித்தரோட ஒரு பிலாசபி. பட் எனக்கு என்னைக்குங்க இந்த உடல், என்னுடைய உடல் என்னைக்குங்க எனக்கு ஆலயம்? நான் எனும் அகங்காரம் என்னை விட்டு எப்பொழுது பரிபூர்ணமாக போகின்றதோ அன்னைக்குதான் இந்த உடல் ஆலயம். அப்ப இந்த உடல் ஆலயம் ஆகணும்னா யாருங்க இந்த அகங்காரத்தை கொலை பண்ண முடியும்? பைரவர் யாரு? இப்ப சொல்லுங்க. பைரவர்னா உயிருங்க, சிவத்தோட வெளிப்பாடு பைரவர். நீங்க எங்க இருந்து ஏங்க வெளியிலேயே தேடிட்டு இருக்கிறீங்க? உங்க உயிர் தாங்க பைரவர், உங்க உயிரோட அவதாரம் தாங்க பைரவர். பைரவர்னா யாருன்னு தெரிஞ்சுங்க. அவர் திகம்பரங்க, லிங்கம் திகம்பரங்க. சிவன் எல்லாமே சிவனாலே திகம்பரங்க. லிங்கம் ஆடை அணிஞ்சிட்டு இருக்குது இல்லைங்க. ஒரு வடிவத்திலிருந்து வடிவமற்ற நிலைக்கு போனாதாங்க சிவம். ஒரு வடிவத்துக்குள்ளார அதை கொண்டு வர முடியாதுங்க.
அப்படியே சிவம் ஒரு வடிவத்தை எடுக்கும் பொழுது என்னவா வருது? திகம்பரமா தாங்க நிக்குது. அந்த பைரவரா வந்து சிவம் வரும்போது என்னவா வருது? திகம்பரமா இருக்குங்க, நிர்வாணமா இருக்கு, திகம்பரமா இருக்கு. உயிர் நிர்வாணமானது, அதுல அப்பலுக்கே கிடையாதுங்க. உங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிருக்கு அப்பலுக்கே கிடையாது. அது ஃபுல் எனர்ஜிங்க. சிவத்தோட செயல், சிவத்தோட ஒரு சக்தி நிலை தாங்க பைரவர். சிவம் வந்து தியானத்திலே இருக்கிறதுங்க. சிவம் வந்து தவத்துல இருக்குது, லிங்கமாக இருக்கிறது, அது அரூபமா இருக்குது. அது ஒரு ரூபம் இருக்குதுங்க. எதற்கு? அகங்காரத்தை அடிப்பதற்கு ஒரு ரூபம் எடுக்குது. அதான் பைரவர், திகம்பரம். அந்த பைரவர் அப்ப சிவம்னா உயிர், உயிரோட சக்தி தான் உலகத்திலே பெருசு இல்லையா? உயிரோட பவர், மனசோட பவர் ரொம்ப பெருசுங்க. அந்த மனசோட பவரோட மனிதனோட உயிரோட பவர் இன்னும் பெருசுங்க. அது சிவத்தோட பவர். இந்த சிவம் எப்படி இருக்கான்? சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. சிவம் அமைதியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. சிவம் எந்திரிச்சாரு, அவன் எவ்வளவு பெரிய அசுரனாக இருந்தாலும் சரி, அது மாமனாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அகங்காரத்தோட நான் தான் பெரிய ஆளுங்கிறானோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு என்ன பண்ணுவார் சிவன்? சிவன் எந்திரிச்சார். சிவன் இப்ப எல்லாரும் அமைதியாக தியான நிலையில் லிங்க ஸ்வரூபியாக இருக்காரு உங்க உடம்புல உயிரா. இந்த லிங்க ஸ்வரூபி மட்டும் அப்படி எந்திரிச்சு பைரவரா ஒரு தடவை வெளில வந்தாரு, உங்கள்கிட்ட இருக்கிற நானின் அகங்காரம் அடைஞ்சிடும். எந்த நொடியில இது நடக்குதோ அப்ப மட்டும்தான் தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு துவங்கும். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை. ரைட்டு. எப்பங்க தன்னை அறிதல் துவங்கும்? என்னுடைய உயிராகிய சிவம் எப்பொழுது பைரவராக மாறுகின்றதோ, திகம்பர நிர்வாணியாக ஒரு ரூபத்தில் வருகின்றதோ, அப்பொழுதுதான் என்னுடைய நான் எனும் அகங்காரம் அழிக்கப்படும். என்னுடைய பஞ்சபூத நிலைகள்ல ஒரு பூதத்தை ஒரு உடைச்சு தூக்கி இருக்கு. அப்ப அந்த அகங்காரம் அழிஞ்சதுன்னா, ஓ நானா இதானா, நானா இப்படிதானா, என்னோட இன்னர் இப்படிதான் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பைரவரோட அனுகிரகம். இது இன்னர்ல நடக்கணும். இது நடந்தா ஞானத்துக்கு போயிடுவீங்க. இந்த பைரவ வழிபாட்டினால ஞானத்துக்கு போயிடுவீங்க. இதை கடந்த இதெல்லாம் உணர்ந்து இந்த பைரவம் வந்து உயிர் வந்து பைரவனாக எவனுக்கு அருள் புரிஞ்சிச்சோ, இந்த உயிர் பைரவராக யாருக்கு அருள் புரிஞ்சிச்சோ அந்த பைரவரை யாரு பூஜை பண்றானோ அவனுக்கு பேரு தான் அகோரி, அவனுக்கு பேரு தான் பைராகி, அவனுக்கு பேரு தான் காபாலிகர். இதெல்லாம் யாரு? யாருக்கு அவனுடைய உயிரானது பைரவமாக வெளிப்பட்டு நிற்கிறதோ அவனுக்கு நான் எனும் அகங்காரம் கிடையாது. அவன் நம்ம கிட்ட பேச மாட்டான், அவன் அகோரின்னு வேஷம் போட்டுட்டு தெரிய மாட்டான், அவன் எங்கேயோ காட்டுல இருப்பான், அவனுக்கு தேவைன்னா நாட்டுக்குள்ளார வருவான், அது அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நாட்டுக்கு வருவான். எவ்வளவோ அகோரிகள் காசிக்கு அடுத்த காட்டுல வாழ்றாங்க. கும்பமேளா போன்ற நாட்கள்ல சில முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் அந்த அகோரிகள் வந்து கங்கையில தீர்த்தம் ஆடுவதற்காக வராங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அகோரிகள் எல்லாம் நார்மலா அலைஞ்சிட்டு உங்களுக்கு யூடியூப்ல வந்து காட்சி கொடுக்குறாங்க. அகோரிகள்லாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலப்பா, நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல வந்து பல அகோரிகள்லாம் அவதாரம் புரியுறாங்க. எப்படி பைரவனை பார்த்த ஒருத்தவங்க எல்லாம் பேசுவானா? அது வேற நிலை, அது அகோரி நிலை. அந்த ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீம். அது அந்த நிலை. அந்த நிலைக்கு திகம்பரத்தை பைரவத்தோட திகம்பரத்தை பார்த்தாலும் கண்ணை திறப்பானா? அவனுக்கு என்ன வேலை இருக்கு? அவனுக்கு பசிக்குமா? அது வேற ஸ்டேஜ். நமக்குள்ளார நானினும் அகங்காரம் அழிக்கப்படக்கூடிய நிலையில நம்மளோட உயிர் பைரவராக அவதாரம் புரியும். இதே உயிர் ஞானியாகி ஞான முக்த நிலையை அடையும் பொழுது இதே சிவம் நடராஜராக காட்சி. இதான் நந்தனார் போன்றவர்கள், பெரிய வல்லவரார் போன்றவர்கள் வந்து கடைசியா வந்து நாங்க சிதம்பரத்துக்கு போறோம், அந்த சிற்றம்பலவனரை நாங்க பார்க்கணும், நடராஜ தாண்டவத்தை பார்க்கணும்னு எல்லா பாடலையும் குறிப்புல கடைசியா இருக்கா? ஞானத்தோட எக்ஸ்ட்ரீம்
முக்திக்கு போகணும். இதே வகையில முக்தி கொடுக்க போகுது. அது என்ன ஆகுது? அது என்னவாக போகுது? திருநடனம் ஆடக்கூடிய நடராஜராக. 5 சபையில் நடராஜர் எப்படி உங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரோ 5 பூதமுமே நடராஜரா மாறி. அது வேற நிலை, அது எக்ஸ்ட்ரீம், அது எண்டு. அதுக்கு பேர் தவம். இப்ப நம்ம பேசிக்கா தியானத்துல இருக்கோம். தியானத்துக்கும் தவத்துக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியல. மனம் ஒடுங்கக்கூடிய நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய தன்மைக்கு பேரு தியானம். நான் உயிரை அனுபவித்து சிவத்தை அனுபவித்து நடராஜ தாண்டவத்தை காண்பது தவம். அது எக்ஸ்ட்ரீம் நிலையில இருக்கு. தியானம்ங்கிறது அடிப்படை சாதகம். ஞானம் அடைவதற்காக செய்யக்கூடிய விஷயம், காரிய சித்திக்காக செய்யக்கூடிய விஷயம். தவ வாழ்க்கையில போய் காரிய சித்தியே கிடையாது. பல பேரு தவம் பண்றேன்னு சொல்லிட்டு காரிய சித்திங்கிறாங்க. காரியத்துக்கு தவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தியானம். ஏன்னா காரிய சித்திங்கிறதே மனம் செய்யக்கூடியது. மனசுலதான் எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு காரில் போகணும், நல்லா வாழணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு ஏதாவது பிரச்சனை தீர்வு, இதெல்லாம் எங்க இருக்கு? உயிர்ல இருக்கா, மனசுல இருக்கா? அப்ப மனம் வைத்தால் தானே, மனம் இருந்தால் தானே காரியங்கள், காரியத்தை சித்தி பண்றது, தெய்வத்தை கும்பிட போறோம். தவத்துல தவம்ங்கிறது மனதை கடந்த நிலை. அங்க காரிய சித்தி தவம்னு பல பேர் சொல்றாங்க. கொஞ்சம் கூட ஒரு ஆன்மீகத்தோட அடிப்படை தெரியல. இதுல இந்த மக்களும் போய் ஏமாந்துட்டு கிடக்குது. நாங்களாம் தவம் பண்றோம், நாங்களாம் தவம். என்னத்த தவம் பண்ற நீ? உயிர் தெரியுமா? பைரவர் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரா? அதனாலதான் எல்லா வழிபாடும் முடிஞ்சு கடைசி வழிபாட பைரவர். என்ன அகங்காரம். நீ இந்த மற்ற தெய்வங்கள்லாம் மனதோட தொடர்புடையதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. மற்ற தெய்வங்கள் எல்லாம் மனதோட தொடர்புடையது. மூலஸ்தானத்துல இருக்கிற சிவம் வந்து உயிர். உயிரோட அவதாரம் எது? கோயில் என்னவா இருக்கு? பைரவரா இருக்கு. உயிர் வந்து ஒரு அவதாரம் புரியுது. அதுதான் இறுதி, வழிபாட்டோட இறுதி, தெய்வீக நிலையின் இறுதி, வடிவத்தோட இறுதி. நாம வடிவமாக தெய்வங்களை நம்ம வழிபாடுறோம் இல்லையா? அதோட இறுதியாக சிவமே ஒரு காட்சி கொடுக்கிறாரு. ஏன்? அந்த வழிபாட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்க மனம் போயிடும். மனம் போயிட்டா என்ன ஆகும்? காரியங்கள்லாம் போச்சு. காரியம் போனா என்ன ஆகும்? காரணம் போயிடும். காரணமே என்ன? நீங்க எதுக்கு போட்ட போய் ஏங்க ஏதோ ஒரு காரணம் தான் நீங்க போக முடியும். இப்ப பைரவர் யாருங்க கும்பிடணும்? முக்திக்கு போறவங்க. ஏன்னா பிறரை வேண்டாங்கிறவங்க பைரவரை கும்பிடணும்.